கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த உயிர் திறந்த கால வேளையில நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை கூடி வர செய்த கர்த்தருடைய பிரதான தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உடைய சமூகத்தில் காத்திருந்த, தாழ்மையோடு காத்திருந்த, முன்னோக்கி பார்த்து காத்திருந்த, உமக்காக காத்திருந்த அந்த குட்டி சாமுவேலை போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எல்லா துதி கனமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டே வருகிறோம். அதுல 250 சம்பவங்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதுல வரிசையாக தியானித்து வரும்போது இதுல நம்ம கடந்த வாரத்துல அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொஸ்தமானதை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் அதுக்கு முந்தின வாரத்துல நம்ம என்ன தியானித்தோம்? இயேசு கிறிஸ்து அந்த செய்த மலை பிரசங்கத்தை குறித்து நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல தியானித்தோம். இதுல சில சம்பவங்கள் முன்ன பின்ன இருக்கு. அந்த நம்பர் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அதுல உள்ள இயேசு கிறிஸ்து செய்த அந்த மலை பிரசங்கம் என்பது அவருடைய இன்னமும் உலகத்தார் அனைவரும் போற்றி கொண்டாடுகிறதான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. அதுல நம்முடைய தேசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவரும் அந்த மலை பிரசங்கத்தை அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில் வாசித்ததாக அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த மலை பிரசங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த வாரத்துல தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் தொடர்ந்து அதில் உள்ள காரியங்களை தியானிக்கலாம். அதுல இன்று ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதுல இந்த சம்பவம் இந்த 13வது வசனத்திலிருந்து 16வது வசனத்துல உள்ள காரியங்களை நாம கர்த்தருக்கு சித்தமானால் இன்று கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பாருங்க, இந்த பகுதி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அதுல வரிசையாக அது அவர் எத்தனாவது வசனத்துல இருந்து 5வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதுல இருந்து 3வது வசனத்திலிருந்து தான் இந்த பகுதி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள் என்றால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்படி என்ன வாக்கி இருக்கிறார், எந்த இடத்துல நாம் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நமக்கு நாம் எப்படி ஆண்டவரிடத்துல வர வேண்டும், நாம் ஆண்டவரிடத்தில் எளிமை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் தேவனிடத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு பரலோக ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாக்குகிறார் அல்லது நமக்கு சுதந்திரமாக்குகிறார். அவரிடத்துல வரும்போது நாம் எப்படிதான் வரணும், நாம் நம்மை தாழ்த்தி தான் வர வேண்டும். நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னிடத்துல குற்றம் இருக்கிறது, நான் பாவியாக இருக்கிறேன், என்னிடத்துல நன்மை என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி அவரிடத்துல வரும்போது நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பரலோக ராஜ்யத்தினுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம எப்படி அதுல அடுத்த வசனம் பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பலவிதமான அந்த ஒரு வேதனையின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில அப்படி இருக்கும்போதுதான் அந்த இருதயமானது அந்த விடுதலையை வாஞ்சித்து அதை விரும்பும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள விடுதலை ஆக்குகிறார், அவங்கள சுகமாக்குகிறார். அது மட்டும் இல்ல, அப்படி அவருடைய பிள்ளைகளாக மாற்றும் போது நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், சாந்த குணத்தை தருகிறார். நம்ம பரலோக ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னது, நம்முடைய சாந்த குணம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அப்படி சாந்த குணம் உள்ளவர்களாய், அமைதியாய், பொறுமையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியை சுதந்திரிக்கும்படி உயர்த்துகிறார். அப்படி நமக்கு அது நம்ம நம்முடைய நேரத்திற்காக, நம்முடைய டைமுக்காக, நம்முடைய டேர்னுக்காக நாம் பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய வாக்கில ஒன்றும் கூட தவறி போகாமல் நன்மைகளையும், அவர் வாக்கு பண்ணின எல்லா நன்மைகளையும் ஒன்றும் பாக்கி இல்லாமல் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எதன் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது தன்னால அப்படி ஒரு நீதியின் மேல் பசியும் தாகமும் தன்னால வந்துருமா அப்படின்னா அப்படி வராது. அப்படி வரும்னா எல்லா மனுஷருக்கும் வந்திருக்கும். எல்லா மனுஷருக்கும் அப்படிப்பட்ட அந்த நீதியின் மேல் உள்ள பசியும் தாகமும் வருவதில்லை. ஏன் வர்றதில்லை? ஏனென்றால் அங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? பிரச்சனை ஆதாம் ஏவாள் ஆரம்பிச்ச பிரச்சனை. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று தாவீது எழுதுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்தில் கர்ப்பந்தரிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றும் போது நாம் எதனால் ஜெனிப்பிக்கப்படுகிறோம்? அது குற்றமில்லாத அந்த மாசற்ற அவருடைய ரத்தம் நம்மை கழுவது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அப்போ அந்த 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 பிறப்பு எங்க நடக்கிறது? நம்முடைய ஆவியில் உண்டாகிறது. அப்படி நம்ம மறுபிறப்பு அடையும் போது அந்த மறுபிறப்பு அடைகிற அந்த ஆவிக்குள்ளார
இந்த நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்களாய், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் வந்து பொய் சொல்ல முடியாது, ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் திருட முடியாது, ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் மற்றவர்களை பத்தி கோள் சொல்ல முடியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன், என்னால மற்றவர்களை போல நான் வந்து பாவத்தில் உழல முடியாது. பாவத்துல we cannot remain in sin habitually. அப்படி குளிச்சு பவுடர் போட்டு பாவம் செய்ய போவதா இருந்தால் உங்களுடைய ரட்சிப்பையே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அவருடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்மால வந்து we cannot habitually sin. நம்மால் பாவம் செய்து கொண்டிருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நீதியின் மேல், பரிசுத்தத்தின் மேல், ஆண்டவருடைய காரியங்கள் மேல், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் பசி தாகமெல்லாம் எப்போ வருது? அவருடைய பிள்ளையான உடனே வருது. அப்படி வரும்போது நாம் என்னவாகிறோம்? நாம் இரக்கமுடையவர்களாய் மாறுகிறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நானும் இரக்கமுடையவனாய் இருப்பேன். ஆண்டவர் என்னை மன்னித்தார், அதனால நான் மன்னிப்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷினரி, அவரையும் அவருடைய 2 மகன்களையும் ஒரு ஜீப்புக்குள்ள வச்சு பெட்ரோலை ஊற்றி உயிரோட கொளுத்திட்டாங்க. ஆனால் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருந்ததுனால அவங்க உயிர் தப்புனாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் கொன்ற ஜனங்களை நாங்கள் மன்னிக்கிறோம், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அந்த மன்னிப்பு, அப்படிப்பட்ட மன்னிப்பு, தங்களுக்கு பிரியமான கணவனையும் 2 பிள்ளைகளையும் இழந்த தாய் எவ்வளோ பெரிய நஷ்டத்துல அவர்களால் எப்படி இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது? அது எதனால? ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை சந்தித்திருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், என்னை அவர் மன்னித்தால் என்னால் மற்றவர்களை மன்னிக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துதான் நம்ம என்ன பண்றோம்? வரோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்க. அடுத்தது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்படி எல்லாம் அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கலகமும் பிரச்சனையும் சண்டையும் இருக்கு அப்படின்னா we can safely state that there is no child of God present there. ஆண்டவருடைய பிள்ளை என்று ஒருவர் அந்த இடத்தில் இல்லை. அப்படி இருந்தால் அந்த இடத்துல சண்டையும் சச்சரவும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், எப்போதும் சமாதானத்தை நாடுகிறவர்களாய், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய், தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக தான் மனுஷன் பாவம் செய்தான். அவர் பிடிக்காம ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? ஒரே நிமிஷம் கொளுத்தி போட்டிருக்கலாம், எல்லாரையும் காணாமல் போக பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த மனுஷன் மேல ஒரு நோக்கத்தை வைத்தேன், அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்களை மன்னிக்கும்படியாக தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இதெல்லாம் எதுக்கு? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நாம் என்னவாக இருக்கிறோம்? நாம் இந்த உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களை என்ன செய்வாங்க? 11வது வசனம் என்ன சொல்லுது? 10வது வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன் பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பது என்பதே இந்த உலகத்துக்கு அது வந்து ஒரு கான்ஃபரன்டேஷனிஸ்ட் தான். நம்ம வந்து நான் ஏசப்பா பிள்ளை, நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன், நான் அவருடைய பிள்ளையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கலி யூ புட் யுவர் செல்ஃப் இன் ஆப்போசிஷன் டு அதர்ஸ்.
மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு முன்பாக நம்ம எப்படி தான் காணப்படுறோம்? நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் காணப்படுறோம். அப்படி இருக்கும்போது நான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால். அப்போ நம்ம பேர்ல என்னதான் பண்ணணும்? நம்ம பேர்ல குற்றப்படுத்தணும்னா அது பொய்யாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் இந்த நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்பதனுடைய அடிப்படை காரியம் என்ன? நம் பேர்ல குற்றம் சொல்லுவார்களானால் அது பொய்யாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்களும் நானும் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் that involves price to pay. அதுல நம்ம எதிர்த்து நிற்கும் போது அதற்கு நாம் சில விலைகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். உடனே விலை கொடுக்கணும்னா உடனே சிலுவையில தொங்குறது இல்லை. அது நம்ம அவங்களுக்கு எகெயின்ஸ்டா மாறி நிற்கும் போது நாம் அவருடைய எதிர்ப்புகளை சம்பாதிப்போம். அவங்க நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை தூஷிப்பாங்க, நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நமக்கு எந்த விதத்திலாவது நம்மை கெடுத்து விட முடியாதா என்று அவர்கள் பார்ப்பார்கள். அப்படிதான் ஜனங்கள் பார்ப்பார்கள். அதுதான் இயல்பு. ஆனால் ஆண்டவர் நம்மை என்னவா வைத்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மை உலகத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உப்பு, அந்த உப்பு எண்ணத்தை அது உப்பு எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, முதலாவது உப்பு என்ன கலர்ல இருக்கு? உப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. உப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அந்த வெள்ளை நிற உப்பு எதை காட்டுது? வெள்ளைனால என்னதுதான்? அது பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பு அந்த வெள்ளையாக இருக்கும்போது அது என்னத்தை டினோட் பண்ணுது? நாம் இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் பாவத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக, பாவத்தை எதிர்த்து நிற்பதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே அப்படின்னு சொல்லி எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பாவம் செய்ய சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தினா கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வர வேண்டும். ஆனா பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம வி காம்ப்ரமைஸ். நம்ம பல விதங்களில் விட்டு கொடுத்து விடுகிறோம். நம்ம அந்த we don't have to upset the apple cart. நம்ம அந்த 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 பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பல சமயங்களில் நாம் அதுக்கு மழுங்கி போவதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நாம் இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக போகிறோம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல உப்பாக்கினார்னா, அந்த உப்பினுடைய உப்பு என்ன முதல்ல வெள்ளையா இருக்கு, பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, உப்பு எப்படி இருக்கணும்? உப்பு அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, உப்பு முதலாவது salt is used as a preservative. உப்பு பாதுகாக்கிறது. உப்பு என்ன பண்ணுது? பாதுகாக்கிறது. அந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யத்துல உப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அவர்கள் கருதியது உப்பையும் சூரிய வெளிச்சத்தையும். ரெண்டுமே they considered it as divine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தெய்வாதீனம் உள்ளது என்று அவர்கள் அப்படி நம்பினார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, உப்பு என்ன பண்ணுது? உப்பை நம்ம மீட் ப்ரிசர்வ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? உப்பு அள்ளி தடவும் போது அது என்ன ஆகுது? அது அந்த இட் ஸ்டாப்ஸ் த டீகே. அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அதை பத்திரமாய் பாதுகாக்கிறதை பார்க்கிறோம்.
இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எதற்காக இருக்கிறோம்? நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம் என்றால் நம்ம யாரா இருக்கிறோம்? நாம் தீமை நம்மை அணுகாதபடி, இந்த உலகத்துல தீமை உலகத்தை மேற்கொள்ளாதபடி அதை தடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சமயத்துல இந்த நூற்றாண்டு, இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம். 19ஆவது நூற்றாண்டு முடிந்து 20ஆவது நூற்றாண்டு ஆரம்பிக்கிற சமயத்துல மக்கள் எல்லாரும் ரொம்ப பிரமாதமா, ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு புதிய நூற்றாண்டு வருகிறது, நம்ம எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஜனங்கள் எல்லாரும் இப்போ படிக்கிறாங்க, அவங்க இனி நல்லா ஆயிடுவாங்க, இனி உலகத்துல போர் வராது, சண்டை வராது, உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட மாட்டாங்க, அதே மாதிரி வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு போகும், எல்லாரும் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் பேச ஆரம்பித்த போது என்ன நடந்ததுன்னா, அப்பந்தான் முதல் உலக போர் வந்தது. அதுக்கப்புறம் 2வது உலக போர் வந்தது. அதை தொடர்ந்து பெரிய பெஸ்டிலன்சஸ், ஏகப்பட்ட வாதைகள், ஜனங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக செத்து அழிந்து போனார்கள். ஏன்? அதெல்லாம் எதனால காரணம்? அவர்களுடைய அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. ஏன்னா மனுஷன் இவால்வ் ஆகிறானா, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அறிவுல கூடி அதனால இப்படிப்பட்ட ஒரு நன்மையை உண்டாக்க முடியும் என்று நினைத்தார்கள். ஆனா கடைசியில் என்ன நடந்தது? ஜப்பான் மேல அந்த அறிவின் நிமித்தமாக உண்டாக்கப்பட்ட ஒரு நியூக்ளியர் பாம்பை போட்டு அந்த 2வது உலக போர் முடிவுக்கு வந்தது. ஜனங்கள் அப்படியே பேயறைஞ்சு போனாங்க. அதுதான் உண்மை. இப்போ எல்லாருக்கும் பயம் தொற்றி கொண்டது. என்ன ஆகுமோ, இப்படி ஒரு குண்டு போட்டு இப்படி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்க முடியும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத போட்டியை உண்டாக்கியது. இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் எதனால நடந்தது? ஜனங்களுடைய அறிவு பெருக்கம் ஒருபோதும் நன்மையை உண்டாக்க போவதில்லை. இன்னைக்கு நம்முடைய ஒரு சின்ன ஒரு சிம் கார்டு அல்லது ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டில் எவ்வளவோ விஷயத்தை நம்மளால உள்ள வைக்க முடியும். அவ்வளவு தூரம் அறிவு பெருகி இருந்தாலும் என்ன பெருகலை? ஜனங்கள் மத்தியில் உள்ள தேவ பயம் இல்லை. ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நமக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வச்சிருக்காரு? நாம் உலகத்துக்கு உப்பாய் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த உலகத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல அந்த ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். என்னது? அது என்னது? ஏற்கனவே இந்த உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, இன்னும் மோசமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மனுஷன் எந்த விதத்துலலாம் ஆண்டவரை துக்கப்படுத்த முடியும், இன்னும் எவ்வளவு கேவலமான பாவம் செய்ய முடியும், இன்னும் எவ்வளவு கேவலமான சாக்கடைக்குள்ள விழ முடியும் அப்படின்னு தான் யோசித்து போய் கொண்டிருக்கிறானே ஒழிய அவன் என்ன செய்யல? அவன் ஒருபோதும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவன் முயற்சிக்கவே இல்லை. ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிற அவன் பாவத்துல பிறந்ததுனால அவன் மரித்து போயிருக்கிறான். அவன் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த இப்படி அது மட்டும் இல்லை, நாம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் இருளுக்குள் இருக்கிறது. இருளுக்குள் இருக்கிற உலகத்துல அதை மீட்கும்படியாக நாம் இந்த உலகத்துல ஒளியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது நானே அந்த 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 வசனம் என்னது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறதுனால நமக்கும் என்ன அஜெண்டா தான்? நம்முடைய அஜெண்டா என்னது?
இந்த உலகம் இருளில் இருக்கிற உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக, அதை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியாக நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், உப்பாக இருந்து செயல்பட வேண்டும். உப்பு எப்படி செயல்படுது? உப்பு மறைந்து காணப்படுகிறது. நம்ம தமிழ்ல என்ன பழமொழி இருக்கு? உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு போடலைன்னா அதை சாப்பிடவே முடியாது. ஆனா உப்புள்ள பண்டமும் எங்க தான் போகும்? ஒரு ஒரு குழம்புல வந்து உப்பு இருக்கிற இடம் தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியக்கூடாது. உப்பு இருக்குங்கிறதே தெரியக்கூடாது. உப்பு எப்படி இருக்கணும்? அது மறைந்து காணப்பட வேண்டும். அப்படித்தான் இந்த உலகத்துல நாம் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் மறைவில இருந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நம்மை காட்டுவதற்காக அல்ல, நம்ம கொண்டு வந்து முகத்தை காட்டுறதுக்கோ, நம்மளை வந்து முக்கியத்துவப்படுத்துவதற்கோ, நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கோ இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? நாம் அமைதியாக மறைந்திருந்து செயல்படுகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நாம் இந்த உலகத்தில் உப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இது வந்து நடந்த சம்பவம், அதனுடைய பலன் அது என்னவா ஆயிற்று என்பதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மிஷினரிகள் வந்து ஊழியம் செய்தார்கள். அந்த சமயத்துல என்ன நடந்தது? ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்கள் இவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பார்கள். தண்ணி தரமாட்டேன், உள்ள உட்காரக்கூடாது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு கூட்ட மிஷினரிகள், அவங்கெல்லாம் நார்த் இந்தியாவில், அதிலும் குறிப்பா உத்தரப்பிரதேஷ் அந்த ஏரியாவில் வேலை செய்த மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை என்ன பண்ணாங்க, இங்க வா, நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இப்ப நீ போனன்னா உன்னைய உங்க ஊர்காரன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதனால நீ அங்க போகாத, நீ என்ன பண்ணு, உனக்காக நாங்க ஒரு காலனி ரெடி பண்றோம். ஏன்னா அந்த சமயத்துல பிரிட்டிஷர்ஸ் தான் இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய துணை இருந்தது. அதனால நாங்க என்ன பண்றோம், உன்னை தனியா இந்த இடத்துல நாங்க வந்து வச்சிடுறோம், நீ இங்க இரு, நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனால என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி காலனிஸ் உண்டாச்சு, ஆனா ஜனங்கள் சந்திக்கப்படவில்லை. இன்று வரையிலும் அதனுடைய பாதிப்பை அந்த ஜனங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனா அதே சமயத்துல ஒரு சீக்கிய நபர், ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த ஒரு நபர், அவர் இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபர். அவருடைய மதம் சீக்கிய மதம். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, இயேசுவை எப்படியோ கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட உடனே அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்து என்ன நடந்துச்சு, அவர் வீட்டுக்கு போனா அவர் வீட்டம்மா அவரை உள்ள ஏத்தல, வெளியில போ, நீ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட ஜனங்கள்னு சொல்லி நம்மளை எவனும் சமூகத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், இதுல நீ வேற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான்னு கிறிஸ்தவனா வேற மாறிட்ட, நான் உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன், வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தடியிலேயே அவர் இருந்திருக்காரு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த மனுஷன் அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு போறாரு. அவர் எங்க போறாரு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகோர் என்ற இடத்துக்கு போய், அந்த இடத்துல தான் மிஷினரிகள் இருக்காங்க, அவங்க தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், அவங்கதான் ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் அங்க போறாரு. போனா அந்த ஊழியக்காரன் இவருக்கு, ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு இவர் கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, நாங்க சும்மாலாம் வந்த உடனே எல்லாம் நாங்க ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து உன்னைய வந்து 6 மாசம் அப்படியே நாங்க வந்து கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்க ஞானஸ்தானம் தருவோம்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இவர் சொல்லிட்டாரு எனக்கு 6 மாசமெல்லாம் இங்க இருக்க முடியாது, ஏன்னா நான் வந்து அவருடைய வேலை என்ன அப்படின்னா, மாட்டு தோல் அதை கலெக்ட் பண்ணி
அதை விற்று அதை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பி அதில் வர்ற வருமானத்தை கொண்டு தான் அவர் பிழைக்கிறார். ஐயா, நான் ஊர் ஊராக போய் மாட்டுத்தோல் கலெக்ட் பண்ணணும், என்னால் 6 மாதம் இங்கே இருந்தால் என்னுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு உடனே, சரி அப்போ 6 மாதம் வேண்டாம், நீ ஒரு 15 நாள் இரு அப்படின்னு சொன்னோடனே இவர் 15 நாள் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. ஆனால் வெயிட் பண்ணும்போது ஒரு வாரம் கழிக்கும் போது அந்த வெள்ளைக்கார மிஷினரி என்ன பண்ணுறாரு, இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய போக்குவரத்து காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை அடையாளம் கண்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறார். ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அவர் சொன்ன காரியம் என்ன, நீ ஒவ்வொரு ஊருக்கு போகாத, உடனே அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதனால நீ இங்கேயே இரு. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா இல்லை, இது சாத்தியப்படாது, நான் என்னுடைய ஜனங்கள்கிட்ட நான் போயே ஆகணும், நான் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ சொல்லியே ஆகணும், அவங்க என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் வந்து இங்கே இருக்கிறது அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹி வெண்ட் ஆன் இஸ் ஓன். அவர் போய் அப்போ வந்து வீட்டில் என்ன நடந்துச்சு, வீட்டம்மா வாசல்ல ஏற்றலை. எவ்வளோ நாள் அந்த மரத்துக்கு அடியில் இருந்தாரான்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஏற்றலை. வாசலில் சாப்பாடை வச்சு தட்டில் சோறை வச்சுட்டு இந்த பக்கம் வந்துடும், இவராக போய் எடுத்து சாப்பிட்டுக்கணும், அப்படிதான். ஆனால் என்ன நடந்தது, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்ட ஜனங்கள், முதலாவது அவருடைய சித்தப்பா, அந்த மனுஷனுடைய சித்தப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கப்புறம் அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கு, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு பஞ்சாப், ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 35% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு கிறிஸ்தவர்கள் வந்ததுக்கான காரணம் என்ன, ஒரு மனுஷன் நான் இந்த உலகத்தை பாதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் அது என்ன சொல்றாங்க, நாம் என்ன செய்யணும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் வந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன செய்யணும், நாம் எல்லோரையும் தள்ளி நாம் வந்து எப்படி இருக்கணுமா, நாம் வந்து என்ன செய்யணும், நாம் வந்து அது என்ன, அது அந்த வார்த்தை என்னது, செப்பரேஷனுக்கு அதுக்கு என்னது, நாம் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். வேறு பிரிந்து ஜீவிக்கிறதுனா என்னது, அடுத்தோட பக்கத்திலே சேர்க்கறது இல்லை, அப்படி அந்த மாதிரி ஜீவிக்கும்படியாக இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கும்படியாக, நாம் உலகத்தை பாதிக்கும்படியாக, உலகத்துக்கு நம்மால ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உப்பு ப்ரிசர்வ் பண்ணுது, உப்பு இன்னொன்று என்ன பண்ணுது, உப்புக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு, ஒரு குணம் உண்டு, அது என்ன அப்படின்னா, உப்பு என்ன பண்ணுது, உப்பு தாகத்தை உண்டு பண்ணுகிறது. உப்பை குடிச்சவன் என்ன செய்யணும், உப்பை சாப்பிட்டவன், உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல பழமொழியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்முடைய அதுவும் இன்னும் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாம் அந்த சரியான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலன்னா நம்முடைய சரீரமே என்ன ஆயிருமா, டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அது அது அந்த அதனால ஈவன் பாருங்க, அவங்க ஆத்லீட்ஸுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க, ஆத்லீட்ஸுக்கெல்லாம் உப்பு கொடுப்பாங்க, உப்பும் சீனியும் தான் கொடுப்பாங்க, அதில் உப்பு தான் தூக்கலாக இருக்கும். எதுக்காக, அதுதான் வந்து that keeps them dehydrated, அது தண்ணி குடிக்க வச்சு உடம்புக்கு நல்லது. இப்போ ஹைட்ரேட்டட். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது தாகத்தை உண்டு பண்ணுகிறது. மற்றவர்கள், நம்மை சார்ந்திருக்கிற மற்றவர்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம போற அதே பிரச்சனையில தான் இவனும் போறான், நம்ம போற அதே கஷ்டத்தின் வழியாக தான் இவனும் போறான், நம்ம படுற அதே பாடம் தான் இவனும் படுறான், ஆனால் இவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது, இவன் அதை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது, இவன் அதை எதிர்கொள்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. இது எப்படி நடக்கிறது, ஏனென்றால் இது எப்படி நடக்கிறது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அது நடைபெறுகிறது அப்படிங்கிற
இது மற்றவர்கள் இதை குறித்து அறியக்கூடிய அந்த தாகத்தை உண்டு பண்ணுகிறதாய் உப்பு காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உப்புக்கு அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், உப்பு என்னது, இட் இஸ் கன்சிடர் டு பி, உப்புக்கு ஒரு அந்த அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா தியான். தியான் அப்படின்னா டிவைன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தையிலும் உப்புக்கு அப்படிப்பட்ட வேலைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம ஊர்ல ஒரு இது உண்டு, என்ன சொல்லுவோம், ஏன் உப்பை தின்னுட்டு இப்படி பண்ணிட்டான். நமக்கு துரோகம் பண்ணவங்களை பார்த்து நம்முடைய தமிழ் சமுதாயத்துல சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை என்னது, ஏன் உப்பை தின்னுட்டு இப்படி பண்ணிட்டான். ஏதோ ஒரு தப்பு பண்ணதோ இல்லைன்னா ஒரு துரோகம் பண்ணதோ ஏமாத்தினதோ நடக்கும்போது என்ன சொல்றாங்க ஜனங்கள், ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம், உப்பை தின்னா அவங்க எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்கு உண்மையாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அந்த இன்னொன்று, அந்த உப்பு மிகவும் விலையேறப்பட்டதாக காணப்பட்டது. எப்படி விலையேறப்பட்டதுன்னு சொன்னா, ரோம சாம்ராஜ்யத்துல அந்த வீரர்களுக்கு சம்பளமே எதுதான் கொடுத்தாங்களா, உப்பு தான் சம்பளமாவே இருந்திருக்கு. அதை இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் உண்டுல்ல, நாட் ஒர்த் ஹிஸ் சால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நாட் ஒர்த் ஹிஸ் சால்ட்னா என்ன அர்த்தம், அது அவனுக்கு அந்த உப்பை கொடுக்கறதுக்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ் நாட் வர்த் இட் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மை அப்படி விலையேறப்பட்டவர்களாய், மதிப்பு மிக்கவர்களாய், நம்ம இந்த உலகத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களை கிறிஸ்துவனிடத்தில் ஈர்க்கிறவர்களாய், அவருக்காக ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இதனுடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்பா, இதுக்கே 36 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரி, அப்போ இன்னைக்கு உப்பு மட்டும்தான் பார்க்க முடியும் போல. ஸ்தோத்திரம். நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உப்பு என்ன செய்யுது, உப்பு டேஸ்ட உண்டு பண்ணுது. உப்பு ரப்பிங் த சால்ட் இன் த வூண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்பிங் த சால்ட் இன் த வூண்டுன்னா என்னது, அதுல புண்ணுல உப்பை தேய்ச்சா என்ன ஆகும், இன்னும் அது வேகமா இருக்கும், வலிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உப்பு மற்றவர்களை என்ன பண்ணுது, அது வலி உண்டாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய உதாரணமான ஜீவியம் என்பது அது மற்றவர்களை அதுக்கு நேராக நடத்தக்கூடியதாய், தவறு செய்கிறவர்களை குற்றப்படுத்தக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அது ஆண்டவருடைய நோக்கமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த ஆண்டவர் அந்த உப்பினுடைய அந்த இந்த உப்பு சாரமற்று போகுதல், அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோம். உப்பு சாரமற்று போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், உப்பு சாரமற்று போனால் அதை என்ன செய்ய முடியாது, எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதை தூக்கி நிலத்திலையும் போட முடியாது. நிலத்துல போட்டா என்ன ஆயிரும், நிலமும் கெட்டு போகும். அதனால அதை என்ன செய்வாங்களாம், ரோட்ல தூக்கி எரிஞ்சிருவாங்க. ரோட்ல எரிஞ்சா எல்லாருடைய காலும் பட்டு அது தரையோட தரையா போயிடும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் போனால் நம்மால் மற்றவர்களை பாதிக்க முடியாது. நாம் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவதில்லை, ஆனால் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை இழந்துருவோம், நம்முடைய பாதிப்பை நாம் இழந்து விடுவோம். நாம் மற்றவர்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வு, அப்படிப்பட்ட எபிலிட்டிய நம்ம இழந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு
அப்போ அது வந்து அது வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆனா ஆண்டவர் நம்ம படைச்சது எதுக்காக படைச்சாரு? நம்ம வந்து என்னை ஆண்டவர் ரட்சித்தாரு, அதனால நாம் வேறு பிரிந்து ஜீவித்து அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. நாம் சமுதாயத்தில் நாம் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு பாதிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமே ஒழிய, நம்ம அப்படியே ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவதல்ல ஆண்டவருடைய நோக்கம். நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது கண்டிப்பா என்னதான் வரும்? எதிர்ப்பு வரும். நம்மை பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள். அது பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல இருந்தா நமக்கு வந்து அது இரக்கம், நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிக்கிறோம்னு அர்த்தம். இல்ல பேதுரு எழுதுற மாதிரி நீங்கள் வந்து குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டால் அதனால் உங்களுக்கு என்ன மேன்மை உண்டு? ஒரு மேன்மை இல்லை. நான் குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்படும் போது ஆண்டவருடைய நாமம் அங்கு மகிமைப்படுகிறது, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. அப்போ நம்மளை பத்தி குற்றம் சொல்லணும்னா குத்தமே இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை உப்பாக்கி இருக்கிறார். உப்பு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தா கூட அது பாதிப்பை உண்டு பண்ணுவது போல, அது வந்து ருசியை உண்டு பண்ணுவது போல, அது சுகத்தை உண்டு பண்ணுவது போல, அது விடுதலையை உண்டு பண்ணுவது போல, நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியில, அதனுடைய விரிவாக்கத்துல நம்முடைய பங்கு காணப்பட வேண்டும். நாம அந்த இடத்துலதான் இருக்கணும். நம்ம ஒளிந்து கொண்டு போய் இருக்கிறதுக்காக வந்து அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, இவர்களை உலகத்திலிருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அந்த 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 வசனம் எங்க இருக்கு? யோவான் 17வது அதிகாரம் அந்த இடத்துல அவர் இயேசு ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். இயேசு என்ன ஜெபம் பண்றாரு? அநேக விசுவாசிகள் என்ன ஜெபம் பண்றாங்க, இயேசு என்ன ஜெபம் பண்றாருன்னு பார்த்தா யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 17:15 இந்த பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தில் வாழும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போகும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டவுடன் இந்த உலகத்திலே உப்பாக இருந்து மற்றவர்களை பாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை இயேசுவின் இடத்தில் இழுக்கிறவர்களாய், இயேசுவின் மேல் தாகம் அடைய பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமே ஒழிய, ஆண்டவரே ஒண்ணு நீங்க வாரும் இல்லைன்னா நான் வாரேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஆண்டவரே என்ன சொல்லிட்டாரு? நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு நீர் குறித்த நாள் வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், அவருக்கு அவருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளால் அந்த இது பெறன தாழ்மையுடையவர்களாய், பரிசுத்தமுடையவர்களாய், சமாதானம் உண்டு பண்ணுவவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய், இவ்வளவு நன்மை செய்கிறவர்களாய், சமாதானம் உண்டு பண்ணுவவர்களாய் இருந்து என்ன செய்யணும்? நாம் அவருடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாக அப்படி இருக்கு. அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் நம்ம ஒளியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நம்ம வந்து ரகசியமாக அவருடைய பிள்ளைகளாக நம் உலகத்துல பாதிப்பை ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல, அதனுடைய அடுத்த பகுதி என்னது? அந்த அந்த பிரெட்டினுடைய அதர் சைடு என்னது? அது நாம் ஒளியா இருக்க வேண்டும். ஒளியா இருக்கிறது, ஒளியை வந்து உள்ள மறைச்சு வச்சா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை.
அதனாலதான் மேல வைக்கணும். அப்போ நாம் அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தாம் செய்ததும் சொன்னதும் அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டீச் பண்ண ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அதை மற்றவர்களுக்கு நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமே ஒழிய நம்ம வந்து எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவதல்ல. அவருக்கு பிரியமான பிள்ளையாய், அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஒரு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம், உப்பாக இருக்கும்படியாக நீர் அழைத்திருக்கிறீர். இவ்வளோ உங்களுடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். தாழ்மையோடு உங்களுடைய சமூகத்தில் வந்தபோது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக்கி இருக்கிறீர். சாந்த குணத்தால் அலங்கரித்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை தரிசிக்கும் பாக்கியம் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே நாங்கள் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்துல பாடுகள் உண்டு. அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதை நம்ம அந்த வழியா தான் போனோம். அதுதான் ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும். அது குற்றமில்லாமல், பாவம் செய்யாமல், உண்மைக்காக, நீதிக்காக, ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் நின்று அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்தை வந்தடையத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதி கனமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரம் அதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.